K for kid. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஊர்ல சீனு மோனு அப்படின்னு சொல்லி ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்களாம். அவங்க வீட்டு தெருவுலேயே ஒரு சூப்பரான பெரிய வேப்ப மரம் இருந்துச்சான். அந்த வேப்ப மர நிழல விளையாடுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீனு மூணுவோட இன்னும் நிறைய குட்டி பசங்களாம் இருந்தாங்க. ஸோ எல்லாரும் அதில் தான் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், நல்ல நிழலாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு அங்கே விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வேப்ப மரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு தாத்தாவோட வீடு இருந்தது. அந்த தாத்தா சரியான ஆங்கிரி தாத்தா. எப்போ பாரு கோவப்பட்டு கத்திக்கிட்டே கிடப்பாரு. அவர் என்ன சொல்வார், ஐயோ இந்த குழந்தைங்களோட தொலை தாங்க முடியல, இல்லை அந்த பக்கம் போய் விளையாடுங்கப்பா, சுற்றி எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரே சத்தம், கீச்சுன்னு போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருப்பார். இது எப்போ பார்த்தாலும் நடக்கும். யூஸ்வலாக குழந்தைங்க வெறும் சாட்டர்டே சண்டேல தான் விளையாடுவாங்க. இதே நடந்துட்டு இருக்கும். ஆனுவல் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. இப்போ நிறைய டெய்லியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாத்தா இருக்காரே, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. குழந்தைங்களால என்னோட தூக்கமே கெட்டு போகுது, டெய்லி கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவு காட்டியே ஆகணும் அப்படின்னு தாத்தா முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாரு, குட்டி குட்டி கல்லா நிறைய எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு கீழே நிறைய கொட்டி விட்டுட்டாரு. லாரியில ஒரு குட்டி கல் நிறைய எடுத்துட்டு வந்து அந்த கீழே ஃபுல்லா கொட்டி விட்டுட்டாரு. அதனால குழந்தைங்களுக்கு கால் குத்தும் இல்லையா, அவங்களால அங்கே ஃப்ரீயாக விளையாடவே முடியல. எல்லாரும் பாவம் ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க. நம்மளால இங்கே விளையாடவே முடியல, எல்லாச்சும் அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பக்கத்தில் வெயிலாக இருக்கிற ஒரு இடத்துல விளையாடுவாங்க. அம்மாலாம் ஐயோ வெயிலில் ஏன்டா இவ்வளோ நேரம் விளையாடுறீங்க, வாங்க உள்ளார அப்படின்னு கூப்பிட்டுடுவாங்க. ஸோ ஃப்ரீயாக வெளியில் விளையாடவே முடியல. இருந்தாலும் அந்த பசங்க சாயங்கால நேரம் கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சீனுவும் மோனும் பார்க்குறாங்க, அந்த தாத்தா வீட்டுக்கு வாசலில் இருந்த பேப்பரை எடுக்கவே இல்லை. எப்போதும் அந்த தாத்தா பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பார், வாசலில் இருக்க பேப்பர் எடுத்து படிச்சுட்டே இருப்பார். என்ன ஒரு பேப்பர் அப்படியே ரோல் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது, எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவை எட்டி பார்க்குறாங்க. கதவும் பூட்டெல்லாம் இல்லை, திறந்து தான் இருக்குது. என்ன ஆச்சு, ஏன் தாத்தா பேப்பர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி தாத்தா வீட்டில் அந்த கதவு திறந்து தான் இருக்குது, ஆனால் தாத்தா பேப்பரே எடுக்கல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த வீட்டில் அந்த தாத்தா மட்டும்தான் இருக்கார், அவருக்கு பசங்கள்லாம் யாரும் கிடையாது. உடனே அந்த அப்பா அம்மாலாம் வந்து ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஐயே அந்த சிடுமூஞ்சி தாத்தாவா, அவர் நம்மளையுமே தான் பிரச்சனை பண்ணுவார், இதை பண்ணாத அதை பண்ணாத, வண்டியை எங்கே நிறுத்தாத, நொய்யின்னு வேறு, விடுங்க இருந்தாலும் எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சீனு மோனும் அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை பாவம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தாத்தா காப்பாத்துங்கன்னு பொறுமையாக கத்திட்டுருக்காரு. தாத்தா காலையிலேயே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாரு. ஆனால் ஈவினிங் வரைக்கும் அவரால் எந்திரிக்கவே முடியல, யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அவருக்கு எல்லார்கிட்டையும் கோவமாக இருக்கிறதுனால அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது. ஸோ யாருமே அவர் வீட்டுக்கும் வர்றதே கிடையாது. ஸோ ஒரு வழியாக சீனு மோனும் அப்புறம் அந்த சின்ன பசங்க அப்புறம் அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டோம், ஐயோ தாத்தா கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது என்ன, அவருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது என்னன்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த தாத்தாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி நான் உங்ககிட்டலாம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்புறம் தான் அந்த தாத்தாவுக்கு புரிஞ்சுது, சரி நம்ம எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்க தான் உண்மையிலே பெரியவங்க அப்படின்னு தாத்தாவும் ஃபீல் பண்ணாங்க. சீனு மோனுவும் அன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, நமக்கு யாராவது கெட்டது செஞ்சாலும் உடனே நீ எனக்கு கெட்டது பண்ணியா, இரு நானும் உனக்கு கெட்டது பண்ணுறேன் அப்படின்னு நிற்காம அவங்களுக்கு நல்லது பண்ணணும். நல்லது பண்ணால் அவங்களே அவமானப்பட்டுருவாங்க. சரி இவ்வளோ நல்லது பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கெட்டது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவமானப்பட்டுருவாங்க அப்படிங்கிறத சீனு மோனுவும் கற்றுக்கிட்டாங்க. இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அதாவது என்னன்னா, இன்னா செய்தாரை, நமக்கு ஒரு தப்பு செஞ்சவங்கள எப்படி தண்டிக்கணும், ஒருத்தல் அப்படின்னா தண்டிக்கிறது, எப்படி தண்டிக்கணும்னா அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு, அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு ஒரு நல்லதை திருப்பி செஞ்சிடணும். ஸோ அவங்க எனக்கு கண்ணை குத்துனாங்களா, நானும் அவங்க கண்ணை குத்துவேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நல்லதை செஞ்சு காட்டணும். இதனால நல்லது செய்கிறதுனால ஐயா அவங்க நம்மளால ரொம்ப கம்மியாக எடை போட்டுருவாங்க, இவன் சரியான இழிச்ச வாங்கி நினச்சிருவாங்கன்னா கிடையவே கிடையாது. என்றைக்குமே நல்ல காரியம் செய்கிறவங்க என்றைக்குமே உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க.
ஓகேவா? இன்னைக்கு இந்த கதை பிடிச்சதா உங்களுக்கெல்லாம்? ஸோ திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நமக்கு யாராவது தீங்கிழைச்சாலோ ஏதாவது தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஓகேவா? கதை பிடிச்சிருந்ததா? இன்னொரு கதையில பார்க்கலாமா? பாய் பாய்.